குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனுசுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கிரகம், ராசியாதிபதி அப்படிங்கிறதுனால, அவர் சார்ந்த எந்த ஒரு நோயும் அவர் வந்து குடுக்கவே மாட்டார். ஆனா, இந்த நேரத்தில எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா, ராகு கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா, ராகு வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப, அவர் சார்ந்த பல்லுல பிரச்சனை வருது, ஈறுல பிரச்சனை வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் வராம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்மோனல் இம்பேக்ட்ஸ் எதுவும் வராம பார்த்துக்கணும். ஏன்னா, பஞ்சமஸ்தானத்தில இந்தோ மாடர்ன் அஸ்ட்ராலஜி படி யுரேனஸ் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு. அப்ப அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் ரிலேட்டடான விஷயங்கள். அதுவும் குறிப்பா தைராய்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம புரோஜெஸ்டிரான், டெஸ்டோஸ்டிரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறப்பியல் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து பாதிப்பு அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு நெப்டியூன் பிளஸ் கைரானுடைய சேர்க்கைன்னு நம்ம பார்த்தோம். அப்போ உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அப்ப முடிந்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகள் தோறும் எண்ணெய் வைத்து நீராடுதல் அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கணும். நிறைய குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணீர் குடிங்க. இளநீர் மாதிரியான விஷயங்கள ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது எடுத்துக்க முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்கு நம்ம ஹெல்த்தா விஷயங்கள்ல குடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸா பார்க்குறோம்.